சொல்கிறேன். இன்னொன்று, ஒருத்தவங்க 40 வருஷம் ஜிஜி சார் மக்கள் விசாரிச்சார். 40 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டு கேட்டாங்களா, நம்ம நீதிங்களா கேட்டாங்களா, அம்மா நீங்கள், ஏன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டவங்களுக்கு ஒரு 40 வருஷம் புரிஞ்சு கொண்ட வரணும், பெரிய ரெக்கார்டு பிரேக்கிங். அம்மா 40 வருஷம் கல்யாணம் பண்ணி ஒரே புருஷன் கூட நீங்கள் இருக்கீங்களே, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கேன். இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க நினைச்சீங்க? என்னன்னு இருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்றாங்க? யாரு? அந்த மனைவி. அதே இது வெளிநாட்டுல கேட்டிருக்காங்க. அம்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? 40 வருஷம் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க கேட்டிருக்காங்க. Yes, I'm happy. After you marry, 40 வருஷமா இருக்கிறீங்க கல்யாணம் பண்ணி, ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கிற உங்க கணவர், why should I give away my happiness to my husband? இது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும், பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் பெண்களும். என் சமாதானம் போச்சு, என் சந்தோஷம் போச்சு, இந்த கல்யாணம் பண்ணனால தான் எனக்கு நிம்மதியே இல்லை. ப்ளீஸ், என்னுடைய சமாதானம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய உரிமை, I am happy. நீ திங்கிங்க இல்லையப்போ? எஸ். அதனால ரொம்ப பேர் நம்முடைய பிள்ளைங்க சீக்கிரம் they do not enjoy the happiness. Enjoy. I'm happy. நான் நாட்டி பிரியாணி சாப்பாடு இன்னைக்கு போய் நான் ஹாப்பியாக இருக்கேன்டா, இன்னைக்கு மகளிர் தினம், ஐ வாண்ட் டு செலிப்ரேட். ஒரு கேக் வெட்டி ஒரு நாட்டி பிரியாணி சாப்பிட போகிறோம். ஓகே, இது சட்டி சோறு சாப்பிட போகிறேன், ஒரு கேக் வெட்டி சாப்பிட போகிறேன். So my dear brothers and sisters, என்ன சொல்ல வரேன்னாக்கா, happiness is with you, but don't give away, don't sell away your happiness for others. சில அம்மாமார் ரொம்ப தேவை பண்ணிடுவாங்க, என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ சந்தோஷமா போச்சு, ஒன்றா இருக்க இந்த டூப் நினைக்கிறாங்க. இனிமே நம்ம சபையில் இல்லைங்க, நம்ம ஹாப்பினஸ் நம்மளோட பிள்ளைங்க பாருங்க, பிள்ளைங்க ஹாப்பினஸ் தான். நிச்சயமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்தாக்கா நாங்கள் பிக்னிக்கு போக போகிறோம், நாங்கள் வெளியே போய் சாப்பிட போகிறோம், ஒரு 5-10 நம்மகிட்ட பிடிக்க வாங்கி எடுத்து போயிருங்க. ஓகே, ஸோ யுவர் ஹாப்பினஸ் இஸ் யுவர் ஹாப்பினஸ். ஸோ பிள்ளைங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க, ரைட், குட், இல்லைன்னு சொல்லலை. பட் சம்டைம்ஸ் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் சாக்ரிஃபைஸ். ஓகே, தேங்க்யூ. ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து சென்றோம். லெட் அஸ் ப்ரே. ஓகே, ஸோ கொஞ்ச நேரம் ஆண்டவர் பேசட்டும். ஓகே, எங்களை ஆண்டவரே உருவாக்கினவர், உண்டாக்கினவர் ஐயா, இன்றைக்கு ஆண்டவரே முகத்தில் நிற்கிறது உங்களுடைய கிருபை. இந்த சத்தியத்தை கேட்க காது கொடுத்தீங்க, பார்க்கறதுக்கு கண்களை கொடுத்தீங்க, அதை உணர்வதற்கு இதயத்தை கொடுத்திருக்கீங்க. தேவரே நன்றி சொல்லுகிறோம். நிஜமாய் உங்கள் ஒரு குடும்பமாக ஆராதிக்க மட்டுமல்ல, இந்த சத்திய வார்த்தையை கேட்பதற்காக எத்தனையோ சத்தியங்கள் உலகத்தில் இருக்கு. ஆனால் நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாக இருக்கிறேன். Lord, there's many books there for truth, but you are the one claim that I am the truth, I am the life, I am the way. The I am, so none of them told the Father. With authority, becoming Father, you minister to your children, give your word manna. Amen. Amen. இன்றைக்கு நம்ம பார்க்கப்பட்ட வசனம், இந்த தலைப்புல நான் கிட்டத்தட்ட ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. The tabernacle prayer, கூடார ஜெபம், தெய்வீக கூடார ஜெபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? tabernacle. இந்த tabernacle வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க
பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது டெபினிக்கல். ஓகே, பழைய ஏற்பாட்டில் இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டெபினிக்கலும் ஆண்டவர் சொல்வார், இஸ்ரேல் மக்கள்கிட்ட எனக்கு ஒரு கூடாரம் செய்யுங்க. மோசத்தை சொல்வார். ஸோ இந்த கூடாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது இந்த காரியத்தில் போட்டிருக்கேன்னா ஓகே. ஸோ இந்த கூடாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கு என்ன மாதிரியான ஜாமான்லாம் கொண்டு வரணும், அது எப்படி நீங்கள் கட்டணும், அது எங்கே போகலாம், யார் படிக்க போகிறேன் படிச்சிருக்கேன் எனக்கு அங்கே இருப்போம். யாத்ராகமம் 25வது அதிகாரம். யாத்ராகமம் 25. ஓகே, 25. Exodus chapter 25 verse 1. அது படிச்சீங்கன்னா சில வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் யார் சொல்றா காணிக்கை கொண்டு வர சொல்லி? கர்த்தர் கேட்கிறார். look at this. ஆண்டவருக்கு காணிக்கை அந்த வெள்ளி பொண்ணு இதெல்லாம் தேவையில்லை. சொல்லுங்க. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஓகே, நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையான பொன்னும் வெள்ளியும், பொன்னு வெள்ளி வெண்கலம் இளநீலமும் இளநீல நூலும் ராத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிலும் சிவப்பு தேர்ந்த ஆட்டுக்கடாத்தோடும் தகசத்தோடும் சீத்திம் மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் எபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேத கற்களும் ரத்தினங்களுமே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஓகே, थैंक यू. இந்த மாதிரிபடி மாறுதுல. ஓகே, இப்போ நம்ம காண்பில் பார்த்தோம்னா என்ன இருக்கணும்? வெள்ளி, தங்கம், வைரோடியம், அவர் அந்த கூடார வாசல் கூடாரத்தை கட்டுவதற்காக என்ன நடக்குதுன்னாக்கா, கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. அங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வர வெளியாக்குறார். அவங்களுக்கு எங்க இருந்தாங்க? மெய்யான தேவனுடைய வாழ்க்கைய வழிபாட்டில் இல்லை. They don't know who is the real God. அப்ரஹாமோட கோத்திரம் தான், பட் they don't know how to worship the way. அவங்க அந்நிய தேவர்களோடு அந்நிய வழிபாட்டில் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. இப்போ விடுவிச்சு கொண்டு வர்றாரு. ஐயா, நீங்க இந்த வண்ணாந்தரத்தை ஒரு கூடாரத்தை கட்ட வேணும். ஆங்கிலத்தில் கேம்ப் போட்டிருப்பாங்க. இந்த கேம்ப் என்ன செய்வாங்கனாக்கா, இந்த கேம்ப் அவங்க இந்த கூடாரத்தை எப்பெல்லாம் ஆண்டோடைய சமூகம், ஆண்டோடைய பிரசனம், ஆண்டோடைய குரோதி போகுதோ அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா வண்ணாந்தரத்தில் இதை டோனோ வேற ப்ராமிஸ் லேண்ட் செட்டிங் போ. So when the glory follows, you say, you must immediately take away your the tent and move it. Take and move it. ஸோ அதான் அந்த ஒரு இந்த விஷயத்தில் ஏதோ கட்டினாங்க, ஆண்டவர் ஏதோ வழி நடத்தினாரு இல்லை. இதில் முக்கியமான காரியங்கள் அடங்கியிருக்கு. என்னன்னாக்கா, இந்த கூடாரத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கும் வெரி கனெக்டட். நம்ம ஒன்றா போவோம், நமக்கு தெரியும். ஓகே, முதலாவது இங்கே 6 இருக்கு. ஆக்சுவலி 6 இன்ட்ரூம்னா ஓகே. முதலாவது அந்த ப்ரான்ஸ் ஆல்டர் வெங்கல
அந்த அந்த வசனத்தை படித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். படிக்க நான் சீக்கிரம் போகிறேன். ஓகே, ஒன்றாவது அதுதான் அந்த அந்த கூடாரத்தில் அந்த டெபர்னேக்கில் இருக்கின்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ரெண்டாவது த லேபர். ஓகே, த லேபர் கை கழுவுகின்ற அந்த ஒரு தொட்டி. ஓகே, வெங்கல தொட்டியும் போட்டிருப்பாங்க தமிழில். ஓகே, மூன்றாவது கோல்டன் லேம்ப்ஸ்டாண்ட். கோல்டன் லேம்ப்ஸ்டாண்ட் நீங்கள் உங்கள் லேம்ப்ஸ்டாண்ட் பார்ப்பீங்க. நீங்கள் லேம்ப்ஸ்டாண்ட் பார்ப்பீங்க. இது கோல்டு இல்லை, இதே ஷேக் தான். இந்த மாதிரி கோல்டன் ஸ்டாண்ட் பார்ப்பீங்க. ஏன் சில இடத்துல இதில் வச்சிருக்காங்க, சில பேருக்கு தெரியாது. இந்த பர்பஸ் தான் இந்த கூடாரத்துக்குள்ளே அது இருக்கு. ஸோ அந்த லேம்ப்ஸ்டாண்ட். ஓகே, லேம்ப்ஸ்டாண்ட் லீவிங் இன் த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதான் அவருடைய மெசேஜ். ஓகே, மேலே உள்ளது லெவண்டர் லீவிங் இன் காட் ஹோலினஸ். ஓகே, அந்த லெவண்டர் அந்த தொட்டி, இந்த தொட்டி கை கழுவுற தொட்டி. இது என்ன செய்வாங்கன்னாக்கா, நான் முதல்ல பார்த்தல இதை பார்த்தல வேறும் பிரதர் ஆல்டர், த ப்ரௌன் ஆல்டர். இந்த ப்ரௌன் ஆல்டர் என்ன செய்வாங்க, இங்கே நுழையும் பொழுது என்ன செய்வாங்க, அங்கே அவங்களுடைய விருதுகளை கொண்டு வந்து அந்த பாவ நிவாரணை ஜபம் பண்ணிட்டு போட்டேன். ஓகே, அது ஒப்பிக்கலையா சொல்லிட்டேன். ஓகே, இது அப்புறம் வந்து த டேபிள் ஆஃப் ஷோ பிரெட். அங்கே என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு டேபிள் இருக்கு. இந்த மாதிரி டேபிள் இருக்கும். ஒரு சைடில் குத்து விளக்கு இருக்கும், இன்னொரு சைடில் ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிள் மேலே 12 அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஆல்ரைட். ஸோ இந்த 12 அப்பங்கள் என்ன வைக்கிறது, லிவிங் இன் காட்ஸ் வேர்ட். லிவிங் இன் காட்ஸ் வேர்ட். ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ, நானே ஜீவ. What is everything? It is a meaning to the New Testament. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கைக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. என்னது? ஓகே, அஞ்சாவது கோல்டன் ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். ஓகே, இங்க என்ன செய்வாங்கன்னாக்கா பொன்னினால் கட்டப்பட்ட அந்த சாம்பிராணி சொல்றீங்க, சாம்பிராணி போடுவோமே, இன்சென்ஸ், தூப வரகம், தூப வரகம். ஓகே, இந்த தூப வரகம் போடுற, இந்த தூப வரகம் போகும்போது லீவிங் காட் ஹோலி நேம்ஸ். இது போகும்போது போக வரும், போக வரும். அடுனாய் ரஃபா, அடுனாய் சலோம். அடுனாய் ரஃபானா சுகம் கொடுக்கின்ற தெய்வமே. எலோஹீம் வல்லமை உள்ள தேவனே. இப்ப நம்ம செய்து என்னன்னாக்கா, நம்ம எடுக்கின்ற ஜபங்கள் தேவனுக்கு தூப வரவமாக படத்தை கேட்டுக்கு வாய்ச்சாங்க. ஆராதனை வேண்டுகள் வாய்ச்சிக்கும் பொழுது அங்கே நம்ம பார்த்த வந்து பரலோகத்தில் தேவன் வீட்டில் இருக்கிறார் சிங்காசனத்து மேலே. அங்கே மின்னலை போட, மின்னலை போட. ரைட். ஸோ ஐந்தாவது, okay, this is the last one, the hub of the covenant, living in God's grace and in truth. இது உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அது எங்கே போனாலும் திருப்புவாங்க. ஓகே, நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாக்கா தெரியும். உடன்படிக்கை பெட்டியை சும்மா பொட்டி மாதிரி அங்கே திருப்ப முடியாது. ஏன்னா ஸோ குறிப்பிட்ட ஆட்கள் தான் அதை தூக்கணும், இல்லை சத்துருவானுங்க. லேட்டர் பார்த்து நம்ம வருவோம். அவருடைய இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது the bronze of altar. Cedar brought animals to the bronze altar. Old Testamentல முதல்ல செய்யணும், ஆண்டவர்கிட்ட வரதா இருந்தால் நீங்கள் அந்த மிருகத்தை கொண்டு வந்து அந்த மிருகத்து மேலே கையை வச்சு சோன்மை காதாரிக்கை செய்து அந்த மிருகத்தை குர்பான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சகோதரர் குர்பான் பண்ணுறாங்கள அந்த மாதிரி குர்பான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய குர்பான் இப்போ நியூ டெஸ்டமென்ட்ல குர்பான் எங்கே நடந்துச்சு? ஹலோ,
உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க எங்க கொல்கத்தா மலையிலே இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக sacrifice பண்ணார். That's where the New Testament shows that Jesus and the Old Testament shows that the bronze altar. So அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம பாவத்துக்காக மறித்த இடம். கொல்கத்தா அடித்து கொடுக்கப்பட்டு அவர் பலியானார். ஓகே, நம்ம பார்க்குறோம். அவங்க அதுக்காக தான் இப்போ கொல்கத்தில் கொண்டு வரது இல்லை தானே. ஏன்னா ஆட்டுக்குட்டி கோழி பண்ணுறீங்களா, கோழி குருவியெல்லாம் இல்லை. ஏன்னாக்கா ஒரு sacrifice. ஓகே, ரெண்டாவது the bronze altar leaning in the mighty power of the cross. அது என்ன ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னாக்கா, நாம் இன்னைக்கு ஜீவிப்பது அந்த சிலுவையினுடைய வல்லமையினால் நம்ம ஜீவிக்கிறோம். The greatest blessing God gave to man is grace of the cross. இப்போ ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல அந்த ஆசாரியும் தான் பெருசிடும், அந்த பலியை கொடுக்கணும், அந்த ரத்தத்தை தெளிக்கணும். இப்போ இங்கே வந்தீங்கன்னா நம்மகிட்ட நீங்கள் ஆசாரி இருக்கலாம். எஸ், நம்ம எல்லோரும் ஆசாரி இருக்கோம். சத்தியம், we have all the priests, we carry all the priests, but we have got different callings and different gifts. அவ்வளோதான். So, my dear brothers and sisters, grace, okay, we can receive God's grace blessings. சரிங்களா? கிருபினால, அதான் சொல்கிறேன்ல, கிருபினால நம்ம எவ்வளோ அட்டோலியம் பண்ணியிருக்கோம் போன வாரம். இன்னைக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். என்னோட அட்டோலியம் இன்னைக்கு தான் தெரியும். ரைட்? பட் ஆண்டவரே எனக்கு மன்னிச்சுங்க. ஒரு பாட்டு பண்ணிக்கணும். என்ன பாட்டு? கிருபைகள் நிலை நிற்கிறோ. நானே பண்ணிக்கிட்டே இருந்து கிருபைங்க, ஒரு நாளைக்கு கிருபை போயிடும். டோன்ட் திங்க் வெயிட் பண்ணிங்களா? ஓகே, ரைட். ஓகே, நவ் I can do that. Okay, now இது நீங்கள் கிளைம் பண்ணணும் as a prayer. ஸோ நம்மளுடைய பாவம் அடிக்கட்டும், ஏசுக்கு கிருபையாக மன்னிச்சிட்டாரு. ஆனால் இன்னும் நான் சொன்னேன்ல, நம்மளுடைய சந்தோஷம் இல்லை. இந்த ஓகே, ரெண்டு பக்கமும் பேசணும். ஓகே, இந்த ஆளை கட்டுனால சந்தோஷம் இல்லை, இவ்வளோ கட்டுனால சந்தோஷம் இல்லை, இல்லை. இதே நீங்கள் கிளைம் பண்ணணும். நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் என் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணானா சரி, கல்யாணம் பண்ணாங்க சரி, சந்தோஷமாக இருக்கு. இப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்கிறேன், வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும். ஓகே, அதே போல ஒவ்வொருவரும் so here now I am living in his blessings and no longer under curse. நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிலுவையிலே என் இயேசு வெற்றி சிறந்தார். Can you open your mouth and confess that? Confess that every day. கிறிஸ்துவனே, கிறிஸ்துவனே, உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆவிக்குரிய குடும்பமே நம்ம ஒவ்வொரு நாளும் கன்ஃபெஸ் பண்ண வேண்டியது என்னது? நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிள்ளைங்க ஸ்கூல் போறீங்க, ஸ்கூல் அனுப்பும்போது பிள்ளைங்க சொல்லுங்க, பிள்ளை நீ சபிக்கப்பட்டவன் இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓகே, அதுதான் பிள்ளைங்க சொல்றது, பெற்றோர் சொல்றது, சனியனை தேய பிசாச மூஞ்ச பாரு, முகரை பாரு, கிறிஸ்து விட்டாரு. ஆண்டவரை தெரிஞ்சவங்க சொல்லப்படாது. என் தான் இஸ் வெரி பவர்ஃபுல். என் பிசாசே ஓடுதுனாக்கா ரைட், பிசாஸ் அப்படிதானே ஆகிடுது. நம்ம சொன்ன பிசாஸ் ஓடுதுனாக்கா அப்போ நம்ம கேட்போம். அடுத்தது, now I am living in his glory and no longer in sin. நான் பாவத்தில் நான் ஜீவிக்கிறது இல்லை, அவருடைய மகிமையில நான் ஜீவிக்கிறேன். நான் பாவத்தை ஜீவிக்கிறேன், மகிமையில ஜீவிக்கிறேன். மூணாவது, I am living in his healing and no longer sick. எங்க படிக்கிறாரு? ரெண்டு இடத்துல படிக்கிறோம். ஏசாயா 53:5 படிக்கிறோம்,
1 பேதுரு 2:4 வாசிக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். ஸோ மை டியர் சிஸ்டர்ஸ், ஓகே, நான் காலையில் எழுந்து சொன்னால் கேட்டு சொல்லிட்டு, லார்ட், thank you for the beautiful day. Thank you for giving me a good health. I am healed by your wounds. Isaiah 53:9. Thank you for the beautiful day. Beautiful family you given me, beautiful children you given me, beautiful church you given me, they pray to do it. Amen. Okay. Now, I am no longer sick because Jesus died on the cross for you. I am living under covering of Jesus' precious blood. No longer in bondage. No longer in the bondage. நான் ஒரு பாட்டு பாடுவேன். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். You are no more in the bondage, brothers and sisters. You are no more in the bondage. நீங்க கட்ட அழுக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க கட்ட மற்றவங்களை அழுத்துறதுக்கு அதிகாரமும் இருக்கு. You are not bondage. இல்லை, இவ்வளவுதான், நான் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேல செய்ய முடியாது. என்ன செய்ய? நம்ம சில சமயத்தில் வினோதமான காரியங்களை வெரி நைஸ், வெரி குட், திஸ் குட், வெரி குட், ஆல்சோ பேட். இப்போ புதுசாக என்ன செய்யறாங்கன்னாக்கா, காய்கறிகள்லாம் வெட்ட சொல்றான். என்னென்ன காய்கறி வேணும் நீங்க சொல்லிட வேண்டியதுதான். முன்ன சொல்லுவாங்களே, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டிக்காய், சுண்டைக்காய், மண்டைக்காய், ஏதோ ஒரு காய். ஓகே, நீங்க சொல்லிட்டு பிறகு வெட்டி உங்களுக்கு கொடுத்துருங்க சொன்னீங்கன்னா, வெட்டி அழகா உங்களுக்கு கூட கொடுத்தா நீங்க எடுத்து பானையில் போட்டு சமைக்கிறோம். நான் மனைவிக்கு வந்து கஞ்சி வீடு கொடுக்கும் போது அந்த வெங்காயத்தை ஆயிரத்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அந்த பூண்டு வெட்டுவதற்கு அப்போ பாருங்க என்ன சொல்ல வரேன்னாக்கா, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு சம்பளம் வர மாட்டேது. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நாங்கள் வெட்டி கரெக்டாக கொடுத்துட்றோம். ஆளுங்களை வச்சிருக்காங்க சப்ளை பண்றதுக்கு. இந்த வெங்காயம் இதெல்லாம் வெட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தாய்மார்கள் அவங்களுக்கு தெரியுது. நான் மீன் தான் வெட்டி கொடுத்தா, கோழி வெட்டி கொடுத்தா, ஆடு வெட்டி கொடுத்தா, காய்கறியே வெட்டி கொடுத்தான். They start thinking, brothers and sisters, they no more in the curse, in the bondage. மேல யோசிக்க ஆரம்பிக்கிறோம் நம்ம இந்தியன்ஸ். We come out from the bondage. இல்லை, நான் தோலை சுட்டு இட்லி போட்டால் போதும், அதுவே துவையல் சரியா இருக்குன்னா அக்கா சொல்லுவாரு. நம்மளும் தோசை சுடணும் அவன்கிட்ட சொன்னாங்க. ஓகே, we have to come out from the German bondage. You're free. You and me, free people. நான் சொன்னேன், பெண்கள் அடிமைத்தனத்தில் இல்லை. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. ஓகே, இந்தியாவில் ஒன்று கொண்டாடிட்டு இருக்கு, ஒன்று விடுதலை கிடைக்கல உங்களுக்கு, சரியா? ஓகே, அடுத்தது, I am living in a better covenant based on better promises in the covenant and no longer living without hope. என்னது இந்த covenant? ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? அந்த கையை பிடிச்சி இன்னைக்கு நான் உனக்கு நீ எனக்கு கன்வெர்ட் பண்ணல, அதோட ஒப்பு போச்சு, பேச்சு போச்சு. பாஸ்டர், I
அந்த பிள்ளை சொல்லுது, இந்த பையன் சொல்கிறான் நடக்குது. இல்லை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கவர்னன்ட், எந்த கவர்னன்ட்டு? நீங்கள் மாதம் சரி, வாரம் சரி, அன்றாடம் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு கவர்னன்ட் எடுக்கிறீங்களே, இதே தேவனுடைய சரீரம், இது தேவனுடைய ரத்தம், இது புதிய உடன்படிக்கை. இயேசு ஜீவிக்கிறார், அவர் வருகிறார். We are not based on a vague or myth kinds of a covenant. உடன்படிக்கை, உடன்படிக்கை, நம்ம செய்த உடன்படிக்கை, இயேசு வருகிறார். அதுதான் இங்கே உடன்படிக்கை செய்றீங்க. Whenever you take it, please. You know, that's why we tell them, make sure you know Jesus Christ and a personal Savior. You baptize is to reconfirm, அவ்வளோதான். ஓகே, ஏசு ஏற்றுக்கொண்ட பரவாயில்ல, போக மாட்டியா, இதை வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஓகே, போயிடுவேன். பட் டிபெண்ட் ஹவ் யூ டேக் இட். பட் ஏன் நீங்கள் நாங்கள் குடும்பத்துக்குள்ளே வருவதற்காக யூ கீப் தட் பப்டிசம் டு ரெகனைஸ் இவங்க நம்ம குடும்பத்தில். ஸோ யூ அண்ட் த கவர்னண்டா யூ ஹேவ் a hope, you have a hope. The God is promised, right? நீ இன்றைக்கு சத்தா என்னோட இருப்படா. யாருமே சொல்லலை, யாருமே சொல்லலை. என்ன சொல்றாங்க? நீ சத்தாக்கா இன்னொரு 7 வாட்டி பிறப்ப. இப்போ பிறந்தே நீ நாசம் பண்ணது போதும், இன்னும் 7 வாட்டி பிறந்த நாசம் பண்ண போறோமா? என்ன நான் கேட்டுக்கிறோம், நீங்க நான் 7 தடவை போடுறோம். ஓகே, ஸோ பீப்பிள் ஆறாவது இருக்கா? ஓகே, ஆறாவது, I am living in His resurrection power, no longer in the death and fear. பையன் இருக்கா? சத்துரம் பயப்படுறீங்களா? கேட்கவே இல்லை. இந்த பயத்தினாலேயே சர்வ சத்துருனா உங்கள் வாய், உங்களுடைய நாக்கு சாவு பிள்ளைங்க சவிக்கிறோம். அமைதியான சர்ச்சைக்காரை சத்துறானுங்க, அடிவாடி சத்துறானுங்க. ப்ளீஸ், உங்களுடைய டங் என்ன சொல்லுது? ஆத்திர சொல்லிட்டு டோன்ட் டெல். நீ ஆண்டவர் தெரிஞ்ச பிள்ளை, நீ எப்படி சொல்ற? டோன்ட் டெல் தட். அப்போ சத்துரு பிடிக்கு, ஐயோ போய் நீ தான் போக சொல்ற. ஆண்டவர் கேட்பது யாரும் சொல்லுவது, நீ தான் சாவுன்னு சொன்னா சத்துட்டான், போகணும் போயிட்டான். உங்களுக்கு பவர்ஃபுல்லான வார்த்தை கொடுத்துருக்கேன், சொல்ல வேண்டியது தானே? ஐ அம் நோ லாங்கர் இன் தி டெத் அண்ட் ஃபியர். பயம் வந்தா இயேசுனால கடிந்து கொள். பயமில்லை பயமில்லை பயமில்லையே. எப்படி படிக்கிறான் பாட்டு? கர்த்தர் நாம் சாய்வன் உண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை. பாட்டு படிக்கிறோம், ஆனால் பயம் வந்து காரியம் சொல்லணும். கொஞ்சம் காரி வீக்கமாக இருக்காக்கா வந்துருச்சோம் ஒன்று வரல, எழுந்து நம்ம நடந்து கொஞ்சம் சரியாக. ஸோ நோ மோர் ஃபியர். ஐ எம் லிவிங் இன் கிரேட் லவ் அண்ட் நோ ஃபியர், லிவிங் அண்டர் ரெசரெக்ஷன். அப்படியா? Reaction. Okay. ஓகே, லீவிங் அண்டர் ரியாக்ஷன். அப்படின்னாக்கா நம்ம சொல்ற மட்டும் இல்லை, நம்ம அன்போடும் பயம் இல்லாமலும் நம்ம வாழ நம்ம ஒப்புக்கணும். ஓகே, tell your prayer. இது உங்களுக்கு ப்ரேயராக கொடுக்குறேன். ஓகே, 8வது ஏழாவது ஒன்றுங்களா? 7. ஓகே, 6, 7 அது வந்து ரோமன் லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். 8வது, living in His abundant and mercy, no longer living in the wrath of God. நான் பரிபூர்ண வாழ்க்கையை வாழ்வேன். நான் பரிபூர்ண வாழ்க்கை லோகேரியா
தெரியல. இப்போ கடை நடத்தும் போது இந்த சீன கடையில் போனீங்கன்னாக்கா தரா சொல்ல மாட்டான். என்ன என் ஜாமான் வாங்க போகிறீங்க, நான் சாப்பிட போகிறீங்க, தரா சொல்ல மாட்டான். பாபுவா பேசு தரா அந்த வார்த்தை வராது அவன்கிட்ட. பாபுவா பேசு. இன்னைக்கு ஒரு 50 மணி திருட பார்க்க போனீங்கன்னாக்கா தரா சொல்ல மாட்டான். பாரு சைக்காசிரியர் என்ன சி தரான்றதுக்கும் பாரு சைக்காசிரியர் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இல்லை இல்லை நான் பரிபூர்ணமாக வாழ்கிறேன். இல்லை ஹவு டு குட்னஸ் பரிபூர்ண வாழ்க்கை வாழ்றோமா? தேவனுடைய கோபத்துக்குள்ள வாழ்றோம். ஆண்டவர் நம்ம பரிபூர்ண வாழதான் போட்டிருக்காரு. இப்போ abundance life. அங்கே திராட்சை ரசம் 10ஆம் போச்சுல என்ன செஞ்சார் ஆண்டவர்? அங்கே சாப்பாடு 10ஆம் போச்சுல என்ன செஞ்சார் ஆண்டவர்? மூட்டா பயன்களா சாப்பாடு கொண்டு வரது இல்லை. ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் பார்த்து உட்காந்து கான்ஃபரன்ஸ் வைக்கிறது இல்லை. கேட்குறா கொண்டு வர அது கொண்டு வர என்ன வச்சிருக்கிற என்ன வச்சிருக்கீங்க? இப்போ நீங்கள் நாட்டில் சாப்பிட்டீங்க, நான் என் கல்லூரி மாடர்ன் கிறிஸ்து நான் என் தண்டனையெல்லாம் அங்கே சாப்பிடுவோம். 5 அப்பமோ 2 மீன் அவ்வளோதான். எத்தனை பேர் சாப்பிட்டானுங்களா? எவ்வளோ பாடம் இருந்துச்சா? எனக்கு 10 சொன்னானா நல்லா தின்னாங்க. 7 வாக்கில் எடுத்தாங்க. இல்லை இல்லை அந்த வார்த்தை எடுத்துருவோம். கிறிஸ்தவ எடுத்துருவோம். ஓகே இல்லை ஆமாம் abundant. ஓகே Jesus blood cleansed all. ஓகே அதை முடிச்சு ஜெயிப்பா காரியங்க நீங்கள் ப்ரே பண்ணிக்கணும். எழுதிங்க ப்ரே பண்ணிக்க. கிளியர்? ஓகே கடைசி Jesus blood cleansed all my sins. I was victor over my enemies. உங்களுடைய எதிரிகள் யார் என்று உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய எதிரிகள் யார்? நான் சொல்கிற எதிரி என்னாக்கா உங்களுக்கு பிடிக்காத நீ போய் பார்த்துட்டு அவனுக்கு சதான குத்தி நான் விக்டரியும் சொல்கிறது அந்த விக்டரி இல்லை. அந்த ஆறுதல் அடிக்கணும்னு சொல்லலை. டோன்ட் டூ தட். இட்ஸ் நாட் தட் விக்டரி. உங்களுக்குள்ளே இருக்கின்ற எனிமீஸ். Be ourselves. Put a circle. Put a circle. Put a circle. இவ்வளோதான் எனக்கு படிக்க வரும். யார் சொன்னா? இதுக்கு மேலே நான் படிக்க முடியாது. யார் சொன்னா? எனக்கு தெரியல சொல்லிக் கொடு. உனக்கு மூளை இல்லை. மூளை இல்லை. உன் மூளை கொடு. ரொம்ப சீக்கிரம் சொல்லிடுவாங்க. உன் மூளை இருக்கா? இல்லைம்மா. இருந்தாங்க சரியா? நான் முன்னாடி மூளை இருக்கையா இருந்தா ஏனி நான் கட்டிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கு. அதுபோல we have some enemies. I am not talking about human beings. I am not a wife, not a husband. Your own fear inside you. You are limited yourself. You are limiting yourself. இந்த பிள்ளைகள் என்னடா எப்படிலாம் சரி செருப்புக்காக காலுக்காக செருப்பா? காலுக்காக முன்ன செருப்பா போட்டு நடத்துங்க. இல்லை பிள்ளைங்க நடக்கும்போது பிள்ளைங்க அது செருப்பு போட்டால் கொடுத்தது ஒரு காலம் நடக்குது. அப்போ இந்த காலுக்கு செருப்பு வந்து கண்டுபிடிச்சான். அதெல்லாம் விரும்ப நடக்கிறானுங்க இவங்க. அப்போ எவ்வளோ செருப்பு வச்சிருப்பான் கண்டுபிடி. There are many things you and me is supposed to come out from the fear enemy. Don't limit yourself. Don't limit yourself.
டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். அது நான் சொல்கிறது, என் மனைவி சொல்கிறது, நீங்களாம் கொடுத்து வச்சுக்கோங்க பரவாயில்ல. ஏன்னாக்கா ஒரு என்னது அந்த வெங்காயம், அந்த மிளகா, அந்த ரோட்டு ருசுக்கெலாம் போயிட்டு கிரைண்டரை கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு நன்றி சொல்லி கரு போட்டு அடி வெளியாக்குதலாம். மெலிச வேணுமா, நைச வேணுமா, கருகரு வேணுமா, கரு எங்க தாய் ஆற அது பாடியே போச்சு. So many things they cannot come out. நான் இந்த துணி துவைக்கிறேன், 8 பேரோட துணி துவைக்கணும். அந்த என்ன சொல்வது, உப்பு சோக்கணும். அது போட்டு எங்கள் அக்கா அடிக்கும். அது வெள்ளையாகுது, கருப்பாகுது, பிராமணன். ஏன்னா சௌகரம் பிராமணன். இப்போ பாருங்க, போட்டாங்க பெரிய மிஷினுக்குள்ளே அழா துணியும் போடுது. போட்டுட்டு என்ன லிக்விட் போடுறோம், கடையில் உள்ளே வந்து அது நம்ம தூக்கி காய போடுறதான் வேலை. மனுஷனுக்கு தெரியும்னு கேட்குறீங்களா? அது இப்போ பரம்பரையிலே யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டுங்க. இவனுடைய குழந்தை நீ போட்டுக்கோ. இல்லை இவங்க இல்லை, எங்களுடைய பரம்பரையை சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்புறம் படிக்கல வைக்க மாட்டாங்க. அஞ்சு தூக்கி வச்சுருவாங்க. அப்புறம் அவங்கள போட்டுக்குவோம், பொம்பளை பிள்ளைங்க போட்டு போயிடும். நல்லா தான் இருக்கு, அப்படின்னா முடியாது ஐயா. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல வர்ற காண்பானவர்களே, தேவன் they are living the power of the cross. First act of man, second part is here. So அதனால we are the living the God cross, the power, the principle. That's why we don't want giving sacrifices. Pray பண்ணுவோமா? ஆண்டவரே,